அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எல்லாரும் சொல்றாங்க இருமுனை போட்டி தான் தமிழகத்துல வரும் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இருமுனை போட்டி தமிழகத்துல எப்படி வரப்போகுது? வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நம்ம எல்லா கட்சியிலுமே கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு ஆண்ட கட்சியில மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதிமுக திமுக இருமுனை போட்டி தாங்க வரும், மற்ற கட்சிகள்லாம் சும்மா ஓட்டுகளை பிரிச்சுட்டு அவங்க வாட்டில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். தமிழக வெற்றி கழகங்கிறது ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு நடிகர் விஜய். அவர் இன்னைக்கு ஒரு தொண்டர்கள் பலத்தோடு இருக்கிறாரு. ஒரு திரைத்துறையிலேருந்து வந்தவர். அவர் படங்களை பார்த்து ரசித்த ஒரு ரசிகர்கள் கூட்டம் நிறையா இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க இவர் மக்களுக்காக ஒன்றும் போராடலை அப்படிலாம் பேசினாலுமே அரசியல் களம்னு வந்துட்டோம்னா ரசிகர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ரசிகர்கள் இருந்தாலே போதுமானதான். இப்போ அவரும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எல்லாரும் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று முதற்கொண்டு நீதிபதிகள்லேருந்து ஐஆர்எஸில் இதில் வேலை செஞ்சவங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றாங்க. எந்தெந்த இடங்கள்லாம் ரசிகர்கள் மன்றங்கள் இருந்துச்சோ இப்போ அந்த இடங்கள் பூராமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிளை கழகம் மாதிரி உருவாக்கி அங்கே எல்லாமே ரசிகர்களாக இருக்க பூரா தொண்டர்களாக மாறிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தை விட்டு நம்ம எதையும் அரசியலை கடந்தும் பேச முடியாது. இன்னைக்கு சூழ்நிலையில் இன்னைக்கு அவங்க தனியாக ஒரு மாநாடு போட்டுட்டாங்க, ஒரு பூத் கமிட்டியுடைய கருத்தரங்கு போட்டாங்க. இப்போ மக்களை நெருங்கி சந்திக்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்கள நோக்கி மக்களுடைய பார்வையும் கொஞ்சம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அதை நீங்கள் குறைச்சி நீங்கள் மதிப்பிடவே முடியாது. சிறுக 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 இன்னைக்கு உயர்ந்து இன்னைக்கு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியாகவும் இருக்குது. எங்கெல்லாம் மக்கள் விரோதமாக இந்த அரசு செயல்படுதோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அந்தந்த இடத்துல இருந்து போராடி இருக்காரு. மக்களோட மக்களாக இருந்து தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை இன்னைக்கு மக்கள் மாநில அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு சாதாரணமாக அது நம்ம எடை போடவே முடியாது. இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இருக்குது. அடுத்து திமுக ஒரு வலுவான ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த கூட்டணியிலேருந்து இப்போ எந்த கட்சியுமே பிரிகிறது மாதிரி இல்லை. பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்டா கூட மாற்றாக ஒரு கட்சி செல்வாக்கோடு இருக்கான்னா எந்த கட்சியுமே இல்லை. அப்போ திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது, ஆளுங்கட்சியாக வேற இருக்குது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் எல்லா தேர்தலையும் சந்தித்து ஒரு வெற்றியை பெற்றவங்களாகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இங்கேருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே இருக்கிற கட்சிகள் பூராமே இருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணி ஒரு பக்கம் பலமாக இருக்குது. அதிமுக கூட்டணினா இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படின்னா இங்கே 2026 சட்டசபை தேர்தல் காலம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. அதிமுக திமுக இருமுனை போட்டி தான் வரும் அப்படின்னா சொல்ல முடியாது. நடிகர் விஜய் என்ன சொன்னார், பிஜேபியோட கூட்டணி வச்ச எந்த கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் எதிர்நோக்கி தான் காத்துக்கிட்டு இருந்தார், அவரோட எப்படி கூட்டணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. நாம் தமிழர் கட்சி சீமான் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டார். இதுவரையிலுமே அவர் 2016 தேர்தலை சந்திச்சுக்கிட்டே வர்றாரு. 2019, 2021, 2024 இப்படி தேர்தல் காலத்தை அவர் சந்திச்சுக்கிட்டே வந்தாலும் அவர் யாரோடையும் கூட்டணி வைக்கல. கூட்டணி வச்சோம்னா நமக்கான ஒரு தனித்துவம் போயிடும் அப்படி சொல்லி யார் எந்த கூட்டணி பேசினாலும் அந்த தனிச்சே நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு தான் அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லுவார். அதே மாதிரியே நடந்தும் காட்டுவார். இப்போ 117 பெண்கள் 117 ஆண்கள் சொல்லிவிட்டு 234 தொகுதியிலும் சரிசமமாக ஆட்கள் நிப்பாட்டக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். இப்போ இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி கண்டிப்பாக நிலவும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க 2வது இடம் இன்னைக்கு அதிமுக தான் வரும், அதிமுக திமுக தான் போட்டி அப்படின்னா இன்னைக்கு அதிமுகங்கிற இடத்த பிடிக்கிறதுக்கு 2 கட்சி ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே களத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. மறைமுகமா இவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அவங்க ஒவ்வொரு தொகுதியை நோக்கியும் அவங்க மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் விஜய் அவர்களுமே தொகுதி வாரியாக 3 பேரை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு ஆளை தொகுதிக்கு நிப்பாட்டி அவங்கள எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அதிமுக இருக்கு அப்படின்னா திமுகவுக்கு அடுத்து அதிமுக 2வது பிளேஸ் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். 30 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தின கட்சி அதிமுக திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னா 30 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தின கட்சியாக இருந்தாலுமே அப்போ இருந்த தலைமை வேறு, இன்னைக்கு இருக்கிற அதிமுகவுடைய தலைமை வேறு.
இன்னைக்கு வந்து அதிமுக வந்து எப்படின்னா திமுகவோட போட்டி போடுற அளவுக்கு அந்த இடத்துல இல்லை. இப்போ அதிமுகனுடைய வாக்குகள் பூராமே வந்து சிதறி போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இங்கே ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் சசிகலா, இப்படிங்கிற அந்த வாக்குகள் பூராமே வந்து பிரிஞ்சு போகும்போது அந்த பிரிகிற வாக்குகள்லாம் யாருக்கு போகும் அப்படின்னா, ஒன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு போகணும், இல்லைன்னா இன்னொன்று நாம் தமிழர் கட்சிக்கு போகணும். இந்த வாக்குகள் வந்து சிதறும் போது அதிமுக 2வது இடத்தை நோக்கி நகர்றதே ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த 2வது இடத்துக்கு வந்து யார் அது போட்டி போடுறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகமும், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் தான் போட்டி போடுது. அந்த செகண்ட் பிளேஸில் நம்ம எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுல தான் இந்த இரு கட்சிகளுமே வந்து போட்டி போடுறாங்க. நம்ம மேலோட்டமாக என்ன நினைப்போம், திமுகவுக்கு மாற்று அதிமுக தாங்க, அதிமுக தான் 2வது இடத்துக்கு வரும், தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் நாம் தமிழராக இருந்தாலும் அவங்க ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஆனால் அதிமுக இந்த முறை 2வது இடத்துக்கு வருமாங்கிறதே கொஞ்சம் சந்தேகம்தான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்குது, அது மக்களை போய் சந்திக்கலை, அது இத்தனை சதவீதம் வாக்கு இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசினாலுமே, இங்கே வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் ஆதரவு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, மக்கள் மன்றத்தில் வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இது புதுசாக வந்து களத்தில் நின்று வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காட்டாலுமே நம்மளோட பார்வையில் வந்து தெரியுது இல்லையா. எல்லாரும் சொல்லுவாங்க புதுசாக வந்த கட்சி தானே அப்படிம்பாங்க. புதுசாக வந்த கட்சின்னு சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து பலவீனமே. புதுசாக இருந்த கட்சியாலும் அதுக்கு போட்டி போடுற அளவுக்கு தான் நம்மளுடைய கட்சியை வந்து இருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு அதிமுக இருக்கான்னா அது கிடையாது. இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரசிகர்களுடைய பட்டாளம் இருக்குது, அவங்க பூரா தொண்டர்களாக மாறி இருக்காங்க. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் இருக்குது, அதில் வந்து நம்ம மறுத்து பேசவே முடியாது. ஒரு குறைஞ்சது ஒரு 15 to 20% வாக்கு வந்து விஜய் கிட்ட இருக்குது. விஜய் வந்து மாநாடு போடும்போது என்ன சொன்னார், எங்கள் தலைமையில் வந்து கூட்டணி ஆட்சி நடந்ததுன்னா ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு உண்டு அப்படிங்கிறத பேசினார். விஜய் பேசினதில் அங்கே தான் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. தமிழகத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி தான். மத்தியில் வந்து வேணால் கூட்டாட்சியாக இருக்கலாம், மாநிலத்தில் வந்து சுயாட்சி தான். எந்த கட்சியை வந்து நீங்கள் கூட்டணி போட்டு நீங்கள் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சாலுமே அது வந்து அந்த கூட்டணியோட இருந்து நீங்கள் வந்து வெற்றியை பெற்றாலுமே மாநிலத்தை பொறுத்தளவில் சுயாட்சி தான். இப்போ 2011 அதிமுக வந்து தேமுதிகவோட கூட்டணி போட்டு அவங்க தேர்தல் களத்தை சந்திச்சாங்க. அப்படி எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தாலுமே ஆளுங்கட்சியாக இருந்தது அதிமுக தான். ஆட்சி அதிகாரத்திலாம் பங்கு கொடுக்கல. திமுக வந்து ஒரு மைனாரிட்டியாக வந்து ஆட்சி அமைஞ்ச போதும் இது காங்கிரஸ்காரங்க வந்து எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுங்கன்னு கேட்கல. அன்னைக்கும் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக திமுக தான் ஆட்சி நடந்தது. குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலுமே மாநிலத்தை பொறுத்தளவில் சுயாட்சி தான். ஆனால் விஜய் அவர்கள் வந்து கூட்டாட்சி பேசினது தான் இங்கே வந்து ஒரு முரண்பட்ட கருத்தாக இருக்குது. சீமான் அவர்களை பொறுத்தளவில் என்னன்னா, இந்த தமிழகத்தை ஒரு தமிழன் ஆள வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையோடு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு அவர் களத்தை வந்து சந்திக்கிறார். விஜய் வந்ததுனால சீமானுக்கு வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசினாலும் சீமானுக்கு விழ வேண்டிய வாக்கு சீமானுக்கு விழுந்தே ஆகும். விஜயனுடைய வருகையினால யாருக்கு வாக்கு குறையுது அப்படின்னா அதிமுகவுக்கு தான் வாக்கு வந்து குறையுது. இங்கே அரசியல் வந்து தமிழகத்தை பொறுத்தளவுல 4 முனை போட்டி கண்டிப்பாக வந்து நிலவும். நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க போக போக எல்லாம் மாறிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடிகர் விஜய் வேற கூட்டணிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, நாம் தமிழர் கட்சி வேற கூட்டணிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. திமுக வலுவான கூட்டணியோட களத்தில் நிற்கிறாங்க. அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி போட்டு நிற்கிறாங்க. இந்த 4 முனை போட்டி வந்து கண்டிப்பாக நிலவும். அதிமுக இன்னைக்கு 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா 2 கட்சிகளும் இருக்குது, தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழ் இருக்குது. இவங்களை மீறி 2வது இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைடும். அதிமுக ஒருங்கிணைந்து இந்த தேர்தல் களத்தை சந்திச்சிச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக பேசுறது மாதிரியே தமிழக வெற்றி கழகம் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாக்குகளை வாங்குவாங்க. நாம் தமிழர் வந்து எப்போது மாதிரி ஒரு வாக்குகள் வாங்குவாங்க. 2வது இடத்துல வந்து அதிமுக வரும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டியாக வந்து இருக்கும். இன்னைக்கு அதிமுக ஒன்றுபடாமல் பல பிரிவுகளாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி இங்கே மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லை அப்படிங்கிறதான் தெரியுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்து நம்ம வந்து அதிமுகவை கொண்டு போய் நம்ம வந்து அம்மானுடைய ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறதா தெரியல. கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுமே சொல்கிறாங்க, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து இணைச்சி நம்ம வந்து கூட்டணிக்குள்ளே பயணிப்போம் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாரு.
டிடிவி தினகரன் ஒரு பக்கம் என்ன பேசுறாரு, எங்களுடைய கூட்டணியில தான் அதிமுக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இங்கே அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளேயே பல முரண்பட்ட கருத்துக்கள் நிறைய இருக்குது. போக போக இது சுமூகமா போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாலும் சுமூகமா போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒருங்கிணைந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு அதிமுக உருவாகி அதில் பிஜேபி கூட்டணி வச்சு இந்த தேர்தல் களத்தை சந்திச்சாங்க அப்படின்னா விஜய் இருக்கிற இடமும் தெரியாமல் போயிடும். மும்முனை போட்டி தான் நிலவும். மும்முனை போட்டினா அதிமுக திமுக, இது நாம் தமிழர் கட்சி அது எப்போதுமே களத்தில் நின்று போராடிக்கிட்டே வராங்க. அதுக்கான மக்கள் செல்வாக்கு இருக்குது, மக்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மும்முனை போட்டி நிலவும். அப்படி அதிமுக ஒருங்கிணையாம 2026 சட்டசபை தேர்தலில் சந்திச்சாங்க அப்படின்னா இங்கே இரண்டாவது இடத்துல பெரிய அளவில் போட்டி ஏற்படும். அந்த போட்டி நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்துமாக இருக்கும். அதிமுக 3வது பிளேஸ் 4வது பிளேஸ் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தமிழக அரசியல் களம் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சிடாதீங்க. புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் அவருக்கான வாக்கு சதவீதம் இருக்குது, அவருக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழரையும் ஒதுக்கி விட்டு நீங்கள் அரசியல் பண்ணவே முடியாது. அந்த 2 கட்சிகளும் நாளைக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. இதை மறந்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசிக்கிட்டு கட்சியை ஒருங்கிணைக்காம இருக்காரு. தமிழக அரசியல் களத்தை பொறுத்தளவில் 4 முனை போட்டி கண்டிப்பாக நிலவும். அதில் 2வது இடத்துக்கான போட்டி தான் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும். அதிமுக எந்த நிலையில் இருக்க போகுது அப்படிங்கிறத வாக்கு எண்ணிக்கையில் தான் கண்டிப்பாக தெரியும். நன்றி, வணக்கம்.